ஹரஹர நம பார்வதி பதகே ஹரஹர மகாதேவ. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மகா சித்தி விநாயகம் பஜே, கற்பக விநாயகம் பஜே. ஜெய் ஜெய் மகாகணபதே. அன்பார்ந்த அன்பர்களே, மெய்யன்பர்களே, பக்த கோடிகளே, இதுகாரும் இனிமேல் அனைத்து வித விஷயங்களையும், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து வித நன்மைகளையும் நமக்கு நலமளிக்கும் விதமாக நமது யூடியூப் சேனல் மூலமாக நாம் இதை வாரந்தோறும் ஒரு வாரத்துக்கு 1 to 3 நாட்கள் வரை நாம் யூடியூப் சேனல்ல இந்த விஷயத்தை, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான விஷயங்களையும் சொல்லவிருக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பட்டன் அழுத்தணும், உங்களுடைய லைக்ஸை நீங்கள் ஷேர் பண்ணணும், இன்னொருத்தருக்கு நீங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும். எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒருத்தருக்கு மாத்திரம் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் எண்ணற்ற எண்ணிலடங்கா விஷயங்கள் இருக்கிறது. அதில் இன்றைய தினம் நாம் முதல்ல பார்க்க போகிற விஷயம் மகா கணபதியை பற்றி. அதுவும் புதுச்சேரியில் இருக்கிறதுனால மணக்குள விநாயகர் என்று சொல்லக்கூடிய மணக்குள விநாயகரை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். இப்போ நம்ம புதுச்சேரியில பிரதானமாக இருக்கக்கூடிய கோவில்களில் மணக்குள விநாயகரும் ஒன்று. என்ன மணக்குள விநாயகர்னு சொல்றாரே, அது மணக்கோள விநாயகர் தானே அப்படின்னு நீங்கள்லாம் சிந்திக்கிறது எனக்கு தெரியுது. அவர் மணக்கோள விநாயகர் அல்ல, அதாவது திருமணம் செய்யும் கோலத்தில் இல்லை. அவர் மணக்குள விநாயகர், மணல் அப்படின்னு சொல்லக்கூடிய கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மணல்ல இருந்த விநாயகர் அப்படிங்கிறது முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். மணக்குள விநாயகர் அந்த காலத்துல 2 விதமா பிரிச்சு வச்சிருந்தாங்க புதுச்சேரியை. ஒன்று பிளாக் டவுனு, இன்னொன்று ஒயிட் டவுன்னு பிரிச்சு வச்சிருந்தாங்க. அப்போ இந்த பிளாக் டவுன் ஒயிட் டவுன் பிரிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒயிட் டவுன்ல போய் விவசாயிகள்லாம் வேலை செஞ்சுட்டு திரும்ப பிளாக் டவுனுக்கு வந்துடணும். மாலை அந்தி சாய்கிற நேரத்தில் எல்லோரும் ஒயிட் டவுனை விட்டு வெளியே வந்துடணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு, அந்த பக்கம் இருக்கிறது கடற்கரை பகுதியில் இருக்கிறது ஒயிட் டவுனு, கடற்கரைக்கு இந்த பக்கம் இருக்கிற பகுதி பிளாக் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. ஆகையினால இந்த மாதிரி செய்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த ஒயிட் டவுன் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு மணல் குளம், மணல் பரப்பிலே இருந்த குளம், அள்ளிக்குளம். அந்த அள்ளிக்குளத்துல ஒரு விநாயகப் பெருமான், இவர்கள் அந்த தன்னுடைய வேலை செய்த பலுவெல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும், தன்னுடைய விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அங்கே ஒரு விநாயகர் வழிபாடு செய்து வந்திருந்தார். விநாயக பெருமானை வைத்து வழிபாடு செய்து வந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த ஒயிட் டவுன்ல இருக்கிற பிரெஞ்சு, அந்த வெள்ளைக்கார பிரெஞ்சு, நம்ம பாண்டிச்சேரி ஆண்டது பிரெஞ்சு, டச் பீப்புள், பிரான்ஸ்னு சொல்லுவாங்களே, அங்கிருந்து வந்தவர்கள். அப்போ இந்த பிரான்ஸ்லேருந்து வந்தவர்கள் என்ன பண்ணாங்க, இந்த சத்தம் தாழாமல் இந்த விநாயகர் வழிபாடுகளும் போது மேலம் அடிப்பது, நாதஸ்வரம் விடுவது, பாட்டு பாடுவது, பஜனைகள் செய்வது, இப்படியாக இருந்தவற்றில் அந்த பிடிக்காத ஒரு காரணத்தினால அந்த வெள்ளைக்கார பிள்ளையார், அந்த பிள்ளையாரை எடுத்துட்டு போய் அந்த வெள்ளைக்காரர் என்ன பண்ணாரு, நடு ராத்திரியில நாளைக்கு பூஜை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடல்ல கொண்டு போய் நடு கடல்ல போட்டுட்டு வந்துட்டார். ஆனா மறுநாளும் அந்த பூஜைகள் சத்தம் கேட்டது, மறுநாளும் பஜனை செய்யக்கூடிய ஒரு சத்தம் கேட்டது. என்னன்னு பார்க்கும்போது அந்த பிள்ளையார் அங்க இருந்தாரு, இவங்க எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. பிளாக் டவுன்ல இருந்து போய் போச்சு நம்மளவர்கள். அப்போ 2வது நாளும் கொண்டு போய் போடுறாரு. 2வது நாள் மறுநாள் காலை, 3வது நாள் காலையிலும் அந்த விநாயகர் அங்க இருக்காரு, பூஜைகள் நடக்கிறது. 3வது நாள் போடும்போது அந்த வெள்ளைக்காரருக்கு கண் பறி போய் விடுகிறது, கண் தெரியாமல் போய் விடுகிறது. நான் உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல்ல பேசுற மாதிரி ஒரு ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். ரொம்ப பெரிய கதை அது, இருந்தாலும் நீங்க அதை பார்த்துக்கணும். அந்த வெள்ளைக்காரருக்கு கண் பறி போறதுனால அவர் மன்றாடுறார், இந்த பிளாக் டவுன் பீப்புள்ஸ் எப்படி எனக்கு கண்ணு போச்சு அப்படின் போது, நீங்க இந்த பிள்ளையாரை கொண்டு கடல்ல போட்டதுனால தான், இந்த பிள்ளையாருக்கு சக்தி அதிகம், அதனால நீங்க இதை நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா, இந்த பிள்ளையாருக்கு நீங்களும் ஒரு வழிபாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் என்ன வேண்டிக்கிறாருன்னா, இந்த இந்த பிரார்த்தனை, என் கண் மறுபடியும் சரியாகி விட்டதா, என்னால் நோய் குணமாயிட்டதுனால ஆச்சுன்னா நான் இந்த பிள்ளையாருக்கு ஒரு கோவில் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. 2 நாளில் கண் பார்வை திரும்ப கிடைத்தது அந்த வெள்ளைக்காரர்.
அப்போ அந்த கண் பார்வை கிடைச்ச உடனே அவர் ஒரு கோவில் கட்டி கொடுத்தாரு. அந்த மணற்பரப்புல அள்ளி குளத்துல இருந்த விநாயகர் பெயர் மணற்குல விநாயகர். வெள்ளிப்பிள்ளையார் வெள்ளைக்காரன் கொண்டு போய் போட்டதுனால வெள்ளைக்கார பிள்ளையார் வெள்ளைக்கார பிள்ளையார் வெள்ளைக்கார பிள்ளையார் அப்படியே மருவி 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 அந்த தமிழ்ல வெள்ளிப்பிள்ளையாராக மாறியது. வெள்ளிப்பிள்ளையார்ல இருந்து மணற்குல விநாயகராக அவர் உருவெடுத்தார். சித்தி புத்தி திருமணம் உண்டு இந்த மணக்குல விநாயகர் கோயில்ல. சித்தி புத்தி திருமணம் நடக்கும். அதனால மணக்குல விநாயகர் கிடையாது, மணற்குல விநாயகர் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இன்னைக்கும் பிள்ளையாருக்கு பக்கத்துல ஒரு 2க்கு 2 விட்டத்துல குளம் வந்து கீழ் நோக்கி செல்கிறது அப்படிங்கிறது இருக்கு. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அர்ச்சகருடைய கை வந்து ஒரு 2 3 அளவுக்கு கை உள்ள போகும். அந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தம்னா அந்த குளத்துல விழும். அது வந்து எடுத்து எடுத்து விட்டுட்டே இருப்பாங்க. கீழே விட்டோன்னா ஒரு நல்ல தண்ணி சுனை மாதிரி மேலே வரும். அதை எடுத்து ஒரு சொம்பு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதனால இந்த மணக்குல விநாயகர் அவ்வளவு பிரசித்தமாக இருக்கிறார். விநாயகரை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மணக்குல விநாயகரை நீங்கள் வழிபட்டு அந்த விநாயகருடைய அருளை பெற்றீர்கள் ஆனால் எல்லா விதமான விஷயங்களும் தீர்த்து வைப்பார். விநாயகருக்கு 2 பேர் உண்டு, விக்ன கர்த்தர் விக்ன ஹர்த்தர். அதாவது என்னன்னா, வினைகளை உருவாக்குபவனும் அவனே, வினைகளை தீர்ப்பவனும் அவனே. அப்போ புரிஞ்சுக்கோங்க, விநாயக பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்வியல் முறைகளில் இருக்கக்கூடிய விக்னங்களை ஏற்படுத்தக்கூடியவரும் அவரே தான், அந்த விக்னங்களை விளக்கக்கூடியவரும் அவரே தான். விக்ன கர்த்தர் விக்ன ஹர்த்தர்னு 2 பேர் விநாயகர். அப்போ இந்த விநாயக பெருமானுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அள்ளி குளத்துல மணக்குல விநாயகர்னால அள்ளி வந்து சுவாமிக்கு விநாயகர் பெருமானுக்கு பிரசித்தமாக சாற்றுவார்கள். அள்ளி, தாமரை, அருகம்பல் இதெல்லாம் விநாயகருக்கு ரொம்ப பிரித்தமாக அங்கே சாத்தப்படுவது உண்டு. விநாயகர் சதுர்த்தியின் பொழுது ஆகஸ்ட் மாதத்துல 24 நாட்கள் பிரம்மோற்சவம் என்று சொல்லக்கூடிய பெரிய உற்சவமானது நடைபெறும். அப்போ இந்த விநாயகரை நம்ம வழிபடணும் அப்படின்னு நினைச்சோம்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ஒரு பூஜை செய்ய துவங்கும் முன்பு சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடங்கு, அவன் துணையாலே சுகம் கூடும் தொடங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் சுழியிட்டு தான் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் ஆரம்பிப்பாங்க. எழுத்துப்பூர்வமாக இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி, விநாயகருக்கு சுழி போட்டு அவருக்குரிய விஷயங்களை கொடுத்து விட்டு அவருக்கு பூஜை செய்த பிறகு எல்லாத்தையும் செய்தனா விக்ன ஹர்த்தர் ஆகிறார். விக்ன கர்த்தர் விக்ன ஹர்த்தர் ஆகிறார். ஆக இந்த விக்ன கர்த்தர் என்று சொல்லக்கூடிய விக்னேஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. பரமேஸ்வரனுக்கே விநாயக பெருமான் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேரை வந்து நிறுத்தி வைக்கிறார். தேர் அச்சு, தேர் ஓடக்கூடிய அச்சு இருக்கு இல்லையா, அச்சு அந்த நாழி, அதையே வந்து கையில் எடுத்து வச்சுருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் போருக்கு புறப்படுகிறார். தட்சணை அழிப்பதற்காக வீரபத்ர சுவாமி உருக்கொண்டு அந்த தேர் ஓடாம நிற்கிறது. என்னன்னு பார்த்தா அச்சை காணும், அந்த தேர்ல இருக்கிற அச்சு முடிய காணும். காணவில்லை அப்படின்னு தேடும்போது பிரம்மா தோன்றுகிறார். விநாயகன் என்று சொல்லக்கூடிய விக்னஹர்த்தரை பூஜை செய்துவிட்டு வழிபாட்டு சென்றால் அந்த அச்சு வந்து உனக்கு விநாயகர் எடுத்து வச்சிருந்தார், திருப்பி கொடுத்துருவார் அப்படின்னு விநாயகர் பூஜை செய்கிறார். அந்த அச்சை கொடுக்கிறார். அச்சை முறித்த இடம் தான் அச்சு முறிப்பாக்கம். சென்னை டு திண்டிவனம் வர வழியில நடுவுல இருக்கு, அச்சரப்பாக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ அச்சுமுடி விநாயகர்னே பேர் அந்த ஊர்ல இருக்கிற விநாயகர், அச்சுமுடி விநாயகர். அந்த இடத்துலதான் அந்த தேரு நின்ன கோலம். ஆகினால சிவபெருமானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, விநாயகர் வழிபாடு மிக 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 முக்கியமானது. அதனால்தான் விநாயகர் முதல் கொண்டு அனைத்து விஷயங்களையும் நாம் வந்து செய்கிறது. இந்த விநாயகருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூறை தேங்காய் என்று சொல்லக்கூடிய நாரிகேரம் தேங்காய் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அவருக்கு பூஜை பண்ண உடனே அவருக்கு வந்து அந்த விக்கினங்கள்லாம் விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடைக்கிறது. கோவிலில் தேங்காய் உடைக்கிறது எதுக்காக? தேங்காயை பற்றின சம்பந்தங்கள், தேங்காய் எப்படி உடைஞ்சா எப்படி இருக்கும், குறுக்க உடைஞ்சா எப்படி இருக்கும், தொட்டில் மாதிரி உடைஞ்சா எப்படி இருக்கும், 2ஆ உடைஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய சேனல் இதில் நம்ம வந்து பார்க்கவிருக்கிறோம். அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் விரிவாக, தேங்காய்க்குன்னு ஒரு தனி சப்ஜெக்டே இருக்கு, அதனால் அதை வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இந்த விநாயகருக்கு 2 தேங்காயை, அந்த தேங்காயை 2 பாகமாக உடைத்து பூஜை செய்து இன்னொரு தேங்காயை எடுத்து சூறை என்று சொல்லக்கூடிய விநாயகரின் பெயரிலே அவருக்கு உடைப்பது. இந்த சூறை தேங்காய் உடைப்பதனால விநாயகருடைய திருஷ்டிகள் எல்லாம் விலகி, அவர் தடையெல்லாம் விலகி நன்மை பயக்கும் என்பதுதான் உண்மையான விஷயம். பிள்ளையார்பட்டி எப்படி முருகருக்கு அறுபடை வீடுகள் இருக்கிறதோ அது மாதிரி விநாயக பெருமானுக்கும் அறுபடை வீடுகள் இருக்கிறது. ஆகினால விநாயக பெருமான் தான் முதன்மையானவர்.
முதன்மையான விநாயகர் கடவுளை வணங்கி இந்த விஷயத்தை நாம் வந்து உங்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொள்வதிலே மிக மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை தொடர்ந்து அடுத்தவருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி நிறைய விஷயங்களை எல்லாருக்கும் தெரியறதுக்கு நல்வழிப்படுத்துமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, நமஸ்காரங்கள். ஹரஹர நம பார்வதி பதையே.